வணக்கம் நண்பர்களே. நாம் தினந்தோறும் தகவல் தெரிந்து கொண்டிருக்கிறோம். புதிய புதிய தகவல்களை அந்த வரிசையை போட்டித் தேர்வுக்காக அந்த விஷயத்தில் இன்று பழைய கற்காலத்தை பற்றி, வரலாற்றுக்கு முந்தைய பழைய கற்காலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பழைய கற்காலம் என்பது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை நாம் ஹோமோ ஹபிலிஸ் மற்றும் ஹோமினிட்டுகள் என்று அழைக்கிறோம். இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் வேட்டையாடுபவர்களாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவும் இருந்தனர். அந்த காலத்தில் ஆண்கள் வேட்டையாடுபவர்களாகவும் பெண்கள் உணவு சேகரிப்பவர்களாகவும் குழந்தைகளை கவனித்துக் கொள்பவர்களாகவும் ஈடுபட்டனர். அவர்கள் கல்லால் செய்யப்பட்ட கத்திகள், கோடாலிகள், சுரண்டிகள், ஊசிகள், ஈட்டிகள், தூண்டில்கள், கேடயங்கள், கவசங்கள், அம்பு, வில் ஆகியவற்றை பயன்படுத்தியிருக்கிறார்கள். வீடுகள், பனிக்கட்டி வீடுகள், சிறிய மிதவை வீடுகள் போன்றவை பற்றி அறிந்திருந்தார்கள். பாம்புகளின் நஞ்சு பற்றியும் சில அமிலத்தை பற்றியும் அறிந்திருந்தார்கள். குளிரில் உறைய வைத்தல், வெயிலில் காய வைத்தல், மரமெழுகு, களிமண் மற்றும் காற்று புகாது அடைத்தல் மற்றும் உணவு கெட்டுப் போகாமல் பாதுகாத்தல், விவசாயம், மட்பாண்டங்கள் மற்றும் சில உலோகங்களை பற்றியும் தெரிந்திருந்தார்கள். தீய சக்திகள் இருப்பதாக நம்பினர். அதனிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள தாயத்துகளையும் கட்டினர். மந்திரங்கள், மாயங்களை நம்பினர். பொழுதுபோக்காக ஓவியம் வரைவதிலும் செதுக்குவதிலும் ஈடுபட்டிருந்தனர். கற்காலம் என்று பார்த்தால் கீழ்ப்பழைய கற்காலம் லோயர் பேலியோலித்திக் சுமார் 25 லட்சம் ஆண்டுகளுக்கும் 1.20 லட்சம் ஆண்டுகளுக்கும் இடைப்பட்டதாக இருக்கிறது. இடைநிலை பழைய கற்காலம் மிடில் பேலியோலித்திக் என்று எடுத்துக்கொண்டால் அது சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கும் 30,000 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்டதாக இருக்கிறது. இந்த காலத்தில் தான் கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. மேல் பழைய கற்காலம் அப்பர் பேலியோலித்திக் இது சுமார் 30,000 ஆண்டுகளுக்கும் 10,000 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்டதாக இருக்கிறது. இந்த காலத்தில்தான் மொழி வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். நன்றி தகவலே. ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தகவலை தெரிந்து கொள்வோம், பொது அறிவை வளர்ப்போம். நன்றி நண்பர்களே.